பொதுவாக இந்த மாதிரி திடீர் நிகழ்ச்சியில் பேச சொன்னாலே பேச வராது. ஏன்னா நாங்களாம் டைலாக் எழுதி கொடுத்து தான் பேசி பழக்கம். பையா மாதிரிலாம் எந்த கருத்து எதுவுமே தெரியாது. அது ஏதோ இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கைலியை கூட்டும் கபாலீஸ்வரம். நம்ம தமிழ்ச்செல்வி ஐயா அவர்கள் ரொம்ப நாளாக தெரியும். நான் லொலுசப்பா பண்ணுறதுலேருந்தே அவர் என் கூட இருந்துருக்காரு. இது மாதிரி ஒரு கவிதை இதை பண்ணோம், இந்த மாதிரி ஒரு சிடி பண்ணோம் கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து பொதுவாக சிவன் பக்தன். திருவண்ணாமலை அண்ணாவுடைய அண்ணா அப்படி ஒரு உயிர் இருக்குது, அவங்க தான். ஸோ என்னென்னா இன்னொரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாச்சும் வந்துட்டு இப்போ ஒரு நடிகர் அப்படின்னா வந்துட்டு ஒரு காரு ஃபோனு இதெல்லாம் வச்சுருந்தா மரியாதை. என்னப்பா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்காரு, அவருங்கப்பா ஐஃபோன் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு மரியாதை. அதே நடிகைங்கிட்ட அந்த காரு அந்த ஃபோன் அப்படின்னா மரியாதை தர மாட்டாங்க. ஒன்றும் என்ன பண்ணலாம், நார்மல் ஆகிட்டா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தெய்வத்தை தேடி போகிறவங்க, தெய்வத்தை தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு மரியாதை வரும். இப்போ நான் திருவண்ணாமலை போனேன் ரமண மகரிஷோட ஆசிரமத்துக்கு. அவர் சாப்பிட்ட கொட்டாங்குச்சி வச்சுருந்தாங்க, அந்த கொட்டாங்குச்சிக்கு அவ்வளோ மரியாதை. அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தா ஒரு மனுஷனுக்கு மரியாதை வருது. ஆனால் ஒரு மனுஷன் கொட்டாங்குச்சி வச்சுருந்தா அந்த கொட்டாங்குச்சிக்கு மரியாதை வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு போகிற ஒரு பயணம் தான் தமிழ்ச்செல்வி இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி இந்த மாதிரி வந்துட்டு போகிறது செய்யுது. ஸோ இங்கே ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், பெரியவங்க எல்லாருமே இருக்கீங்க. ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த ஒரு சந்தோஷமாக நீங்கள் நானே கலந்துக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன். என்னோட நண்பன் ஆர்யா, அப்புறம் தினேஷ் அவர்கள் ரொம்ப பிஸியான ஷூட்டிங் ஷெட்யூல். ஏன்னா இவருக்கு தமிழ்ச்செல்விக்கு தெரியாது, எனக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இது மாதிரி நான் வெளியிடனோட இன்னொருத்தர் வேணும் அப்படின்னும்போது சொன்ன உடனே ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஆர்யா கொஞ்சம் உடம்பு கூட முடியல இருந்தாலும் அவங்க. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையும் நன்மை கண்டிப்பாக அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.